ஒரு செய்தி வந்ததுங்க. இந்த குழந்தைகளுக்காக சொல்லிவிட்டு நான் அமைகிறேன். ஒரு ட்ரெண்டிங்ல வந்துச்சு. ஒரு 70 வயசு தாத்தா 7 வருஷமா 63 வயசுல இருந்து ஒரு நாய் வளர்க்கிறாரு. அந்த நாய் வளர்ந்து அதுவும் பெருசாயிடுச்சு, அதுக்கும் வயசாயிடுச்சு. இவருக்கு ஹார்ட் அட்டாக். இந்த நாய் துடிச்சு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எப்படியோ கூட்டிட்டு வந்துருச்சுங்க. அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, முதலாளியே தூக்கி ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல நாய் ஏத்துவாங்களா? ஏத்த மாட்டாங்களா? ஏத்தல. ஆனா அந்த நாய் என்ன தெரியும் பண்ணுச்சு? அந்த அந்த ஆம்புலன்ஸ் பின்னாலே ஓடுதுங்க. 8 கிலோமீட்டர். ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா போகும் தெரியும், பின்னாலேயே ஓடுதுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த டிரைவர் இருக்காருல்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை ஓரமா பார்க் பண்ணி கீழே இறங்கி பின்னால கதவை திறந்து விட்டார். ஓடி அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு. கதவை பிடிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டார். இவ்வளவுதான் செய்தி. ஆனா ஒரு மோட்டிவேட்டர்ல நான் 2 செய்தி சொல்றேன். அந்த ஒரு காட்சி தான் நடந்தது. அந்த காட்சிக்கு பின்னால் 2 செய்திகளை உங்கள் மனதிலே பையில் அப்படி எடுத்துட்டு போங்க. முதல் செய்தி, அவருக்கு உடம்பு சரியில்லை, தனியா அவர் அந்த ஆம்பியன்ஸை பார்த்து அவர் இன்னும் பதட்டம் அடைஞ்சிருக்கலாம். தன்னுடைய வளர்ப்பு பிராணி 8 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வந்த உடனே அவருக்கு அதுவே முதல் உதவியாக அமைந்திருக்க கூடும். ஒன்று. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஐ ரியலி 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 அப்ரிஷியேட் த டாக். ஆம்புலன்ஸ்ங்க மூடி இருக்குங்க கதவு. முதலாளிங்க செத்துட்டாருன்னா அவர் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அது விடாம அதுக்கு பின்னால் ஓடிச்சா இல்லையா? விடாம அதனுடைய கமிட்மெண்ட்ல நான் இங்க கேட்கிறேன், எதுங்க அந்த டிரைவரை நிக்க வச்சது? எது நிக்க வச்சது? அந்த டாக், அந்த நாயினுடைய கமிட்மெண்ட், அதனுடைய அன்பு, அதனுடைய வேகம். அது பின்னால விடமாட்டேன்னு ஓடி வந்துச்சு பாருங்க. அந்த விடாமுயற்சி அந்த டிரைவரை என்னமோ பண்ணிருச்சுங்க. நிறுத்திட்டு நீங்களும் அந்த மாதிரி கமிட்டடா இருந்தா எமர்ஜென்சி கதவுகள் கூட, மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவுகள் கூட உங்களுக்காக திறக்கும் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம்.